வணக்கம் 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 அன்பு தளபதிகளே. கடந்த ஒரு வாரமா காலமாக பல நிகழ்வுகள் பல விஷயங்கள் நம்ம தளபதி சுத்தி நடந்துகிட்டு இருக்கு. பல சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் நம்ம நோக்கி வந்துகிட்டு இருக்கு. மாநாடு அறிவிப்புகள் சொல்லி பல அப்டேட்டுகள் இந்த ஒரு வாரத்துக்குள்ள வந்திருக்கு. என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, யார் யார் என்னென்ன பேசியிருக்காங்க, விமர்சனங்கள் என்ன, பாராட்டுகள் என்ன, அவதூறுகள் என்னன்றதெல்லாம் ஒரு டீட்டெயில்டா ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷனா பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு டிபேட்டபிளா போலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு வழியா மாநாடு அறிவிச்சிட்டீங்க. செப்டம்பர் 23ன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் இப்போ அக்டோபர் 27ன்னு அறிவிச்சிருக்கீங்க. ஏன் இதுக்குள்ள இப்படி இவ்வளவு ஒரு டிலே? எதுக்காக இந்த தாமதம்? இல்ல, டிலேன்னு எடுத்துக்க முடியாது. நாங்க எங்கேயுமே அபிஷியலா இந்த தேதியில தான் நாங்க மாநாடு வைக்க போறோன்றது அதிகாரப்பூர்வமா எங்க தலைவரோ இல்ல எங்களோட பொதுச் செயலாளரோ எங்கேயுமே அபிஷியலா சொல்லல. அது காவல்துறை கிட்ட அனுமதி கேட்க போகும்போது ஒரு டேட்டை போட்டு நாங்க பர்மிஷன் கேட்கறோம். அதுக்கு காவல்துறை தரப்புல இருந்து சில கேள்விகள் நம்ம கிட்ட கேட்கறாங்க. நாங்க அவங்களுக்கு பதில் கொடுக்குறோம். ஒரு 23 கேள்விகள், 33 நிபந்தனைகள் சொல்லி ஒவ்வொரு விஷயமா பேக் டு பேக் நடந்துகிட்டே வருது. நாம ஆல்ரெடி பிளான் பண்ணதே கிட்டத்தட்ட செப்டம்பர் எண்டு அப்படி இல்லைன்னா அக்டோபர்ல வைக்கிற மாதிரி தான் பிளான் இருந்தது. இதுதான் உண்மை. சரி, இவங்க கேட்கக்கூடிய கேள்விகள், ஆனா இவங்க வைக்கக்கூடிய அந்த நிபந்தனைகள் எல்லாமே மற்ற மாநாடு நடக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் வைக்கக்கூடிய நிபந்தனைகள் கட்டுப்பாடுகள் தான் இருந்தாலும், பட் தளபதி அவர்கள் வைக்கிறாருன்னு சொன்ன உடனே கொஞ்சம் கூடுதலாக காவல்துறை அவர்கள் நீங்க வரும்போதே சில விஷயங்கள்ல உங்க ஊர் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லயே நீங்க எழுதி கொடுத்துட்டு வரணும், எத்தனை பேர் வருவீங்கன்ற மாதிரி எல்லாம் பல கட்டுப்பாடுகள் வச்சிருந்தாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருந்தது ஒன்று. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அந்த பார்க்கிங்ன்றது ரொம்ப ஒரு பிரச்சனையாவே இருந்துகிட்டு இருந்தது. ஏன்னா ஒரு ஹைவே, அது ஒரு பெரிய நெடுஞ்சாலைன்றதுனால மாநாட்டுக்கு, அதாவது அந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் மாநாடு, அந்த பக்கம் பார்க்கிங் இருக்கிறதா தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க பார்க்கிங் நீங்க மாநாடு நடத்துற இடத்துல நீங்க பார்க்கிங் வச்சுக்கணுன்ற மாதிரி சில கட்டுப்பாடுகள்லாம் போடப்பட்டதுனால அதுக்கேற்ற நமக்கு டைமிங் வேணும், அதுக்கான முன் ஏற்பாடுகள் செய்யணும். அவங்க அவங்க காவல்துறை தரப்புல இருந்து அவங்க சொல்லக்கூடிய பல விஷயங்களுக்கு நம்ம அதுக்கான உரிய ஏற்பாடுகள் நம்ம செய்யணும். பாதுகாப்பு ஏற்பாடுகளை முறையா செய்ய வேண்டிய காரணத்துக்காக தான் இந்த நேரமானது எடுக்கப்பட்டது. இப்போ முறையா எல்லாமே அமைந்து இப்போ எல்லாமே ஓரளவு பர்ஃபெக்டா ஆகி, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 180 ஏக்கர் கிட்ட நிலத்தை வாடகைக்கு எடுத்திருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட வாகனங்களோட பார்க்கிங் பண்றதுக்காக மட்டுமே 80 ஏக்கர் கிட்ட ஒதுக்கி இருக்கிறதா சொல்றாங்க. மீதி இருக்கிற அந்த 100 ஏக்கர்ல உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் போடுறது, அந்த பெண்களுக்கான இருக்கை, ஆண்களுக்கான இருக்கை, அதுக்கப்புறம் அந்த உணவு, கிளினிக்கு, மற்ற வாஷ்ரூம் வசதிகள் மாதிரி பல விஷயங்கள் அதில் நம்ம வைக்க போறாங்க. வரக்கூடிய ரசிகர்கள், தொண்டர்கள், மக்கள், பொதுமக்கள் எல்லாருமே பாதுகாப்பான முறையில பாதுகாப்பான முறையில திரும்பி போகிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பண்ணப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த கால தாமதமே தவிர மற்றபடி எங்களுக்கு அதுக்கான திட்டமிடல் இல்லாமலேயோ செயல் திட்டம் செய்ய தெரியாமலாம் இல்லை. அதுக்கான வேலைகள்லாம் கிட்டத்தட்ட 50% மேல முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு தொகுதியிலிருந்து பெண்கள் வரக்கூடிய பெண்களுக்கு தொகுதி வாரியான 2 பெண்களை நிர்வாகிகளை அமைச்சிருக்காங்க. அவங்களை ஆர்கனைஸ் பண்ணி திரும்ப கொண்டு போறதுக்கு இப்ப அனைத்து மாவட்ட நிர்வாகிகளை கூப்பிட்டு அவங்களுக்கான வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப பரபரப்பான மாநாடு வேலைகள் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க சொல்லக்கூடிய அந்த விமர்சனமானது ஓகே, நிறைய வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு அப்படி தெரியும். ஏன் இவ்வளவு டிலே, ஏன் இவ்வளவு குழப்பம், முன்னாடி ஒரு டேட் சொன்னீங்க இப்போ ஒரு டேட் சொல்றீங்கன்ற மாதிரிலாம் தெரியலாம். எங்களுக்கு எங்கள் மாநாட்டில் எந்த ஒரு குறைபாடுகளும் எந்த ஒரு பாதுகாப்பு பிரச்சனைகளும் வந்துடாம சேஃப்டியா நடக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த நேரமானது எடுக்கப்பட்டது. இப்போ உரிய நேரத்துல இப்போ எங்க தலைவர் அறிவிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட அக்டோபர் 27ஆம் தேதி இந்த மாநாடு சிறப்பாக நடக்கும். 4 மணிக்கு மேல இந்த மாநாடானது துவங்கும் என்ற மாதிரி எங்களோட கட்சியோட பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு. மாநாடு நீங்க பாருங்க, சிறப்பான முறையில நடக்கும். திமுக நீங்க நடத்த போற மாநாட்டை பார்த்து பயப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சில பத்திரிகையாளர்கள் பேசுறதெல்லாம் பார்த்தேன். அதை பத்தி உங்களோட கருத்து? அவங்க பயப்படலன்றதெல்லாம் எங்க 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 இதுலயே நாங்க வச்சுக்கிறது கிடையாது. எங்க நோக்கம், எங்களோட 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 செயல் திட்டம் எல்லாமே இந்த மாநாட்டை சிறப்பான முறையில கொண்டு போய் சேர்க்கணும். எங்களோட அந்த அறிக்கையில நீங்க பார்த்திருப்பீங்க, தடைகளை தவிர்த்தெறிந்து இந்த மாநாட்டை நம்ம சிறப்பா பண்ணுவோம், வாகை சூடுவோம், வெற்றி வாகை சூடுவோன்ற மாதிரி தான் அந்த அறிக்கையிலே போட்டிருப்பாரு. என்னோட தனிப்பட்ட கருத்தாவனா நான் இந்த இடத்துல சொல்லலாம். ஏன்னா ஒரு மக்களோட அபிமானியம் பெற்ற ஒரு நடிகர், மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நடிகர், இன்னைக்கு முதன்மை இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அரசியலுக்கு வராரு. மக்கள் செல்வாக்கு இருக்கு, இளைஞர்களோட செல்வாக்கு இருக்கு, பல கோடி பேர் அவரை ஆதரிக்கிறாங்கன்னும் போது இன்னைக்கு எலெக்ஷன் நெருங்கும் போது ஒரு ஆளும் தரப்புக்கு நிச்சயமாக அந்த பயம் என்பது இருக்கும். அதை எப்படியாச்சும் இவரை வரவிடாம பண்றதுக்காகவும் இல்ல இவரோட வெற்றியை தடுக்கிறதுக்காகவும் பல வியூகங்களை அமைப்பாங்க. இதுதான் அரசியல்.
இது வந்து நம்ம இது அந்த இடத்துல ஏடிஎம்கே இருந்தாலும் அது பண்ணியிருக்கோம், டிஎம்கே இருந்தாலும் பண்ணியிருக்கோம், காங்கிரஸ் இருந்தாலும் அது பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்களோட இருப்பிடத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக எந்த கட்சியாக இருந்தாலும் அதை அவங்க அந்த ஒரு சில விஷயங்களை அவங்க பண்ணதான் செய்வாங்க. அதை நாம எப்படி ஹேண்டில் பண்றோம், அதை எப்படி நம்ம தவிர்த்துட்டு அடுத்த கட்டமா நம்ம நகர்ந்து மக்கள் கிட்ட போறோம், மக்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறோன்றது தான் இங்க எண்ட் ஆஃப் த பாயிண்டா நான் இந்த இடத்துல வைக்கிறேன். அது யாராக இருந்தாலும் செய்யதான் போறாங்க. நீங்க வந்து இவங்க கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன அழுத்தங்கள்னாலேயோ பிரச்சனைகள்னாலேயோ தளபதியோட அரசியல் வருகையை உங்களால தடுத்து நிறுத்திட முடியாது. ஏன்னா மத்தவங்கள மாதிரி முன்வைத்த காலை பின் வைப்பவர் கிடையாது எங்க தளபதி. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாருன்னா அது முடிவு பண்ணதுதான். அவருக்கு வந்து இந்த பயந்துட்டு ஐயோ இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோலாம் பேக் அடிக்கிற பழக்கமே எங்க தலைவருக்கு கிடையாது. அதனால அவர் நிச்சயமாக அரசியலுக்கு வரப்போறார். கொடி அறிவிச்சாச்சு, மாநாடு அறிவிச்சாச்சு, அவர் மக்களை வந்து சந்திக்க போகிறார். பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவர் அரசியலுக்கு வரமாட்டாரு, அவருக்கு எதுவுமே தெரியாது, பேச வராது, அது இதுன்னு பல விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இனி அது ஒவ்வொன்றத்தையுமே தவிடுபடி ஆக்கிக்கிட்டு அவருக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பார்த்துட்டு அவர் ஃபார்வர்ட் ஆகி தான் போயிட்டு இருக்காரு தவிர விமர்சனம் வைக்கிறவன் அங்கேயே தான் இருக்கு. அந்த மாதிரி தான் இதுவும் நம்ம எடுத்துக்கணும். பல தடைகள் வரத்தான் செய்யும், இதுதான் ரியாலிட்டி. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சும்மா வந்து இல்ல இல்ல எதுவுமே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. யாராக இருந்தாலும் சில தடைக்கற்களை போடுவார்கள். அந்த தடைக்கற்களை படிக்கட்டுகளாக மாற்றி அதில் நம்ம எப்படி வெற்றி காண்றோம், எப்படி நம்ம இலக்கை நோக்கி நம்ம போறோன்றது தான் மேட்ரு. நீங்க மாநாட்டுக்கு அப்புறம் பாருங்க, இதை விட மிகப்பெரிய சம்பவங்கள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் 1 இயர் இருக்குல்ல நமக்கு. அக்டோபர் எண்டுல தான் நமக்கு 69வது படம் ரிலீஸ். இதற்கு இடையில வந்து இந்த ஒரு மாநாடு மட்டும் இல்லாம இன்னும் பல திட்டங்கள் வந்து தளபதி அவர்கள் வச்சிருக்காரு. மக்களை போய் சந்திக்கிற திட்டங்கள் இருக்கட்டும், இன்னும் மண்டல மாநாடுகள்னு சொல்லி பல திட்டங்கள் பல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அதெல்லாம் நீங்க பொறுத்திருந்து பாருங்க. இனி அரசியல் களம் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம அடுத்த கட்ட விஷயங்கள்லாம் என்னென்னலாம் நடக்குதுன்றதெல்லாம் உங்ககிட்ட வந்து நானே வந்து பேசுறேனே. யாராக இருந்தாலும் இவர் வருகையை தடுக்க முடியாது. எதுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து இல்ல? இந்துக்களை புறக்கணிக்கிறாரா விஜய்? இந்துக்களை புறக்கணிக்கிறாரா? யார் இந்து இங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ நீங்களும் இந்து, நானும் இந்து தான். எங்க வீட்லயும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினாங்க, உங்க வீட்லயும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினாங்க. உங்க வீட்டுல இருக்கவங்க சொன்னாங்களா விஜய் வாழ்த்து சொல்லலை, நான் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன்னு விஜய் உங்க வீட்டுல சொன்னாங்களா, எங்க வீட்டுல சொன்னாங்களா? இல்ல இங்க இருக்கிற இத்தனை கோடி இந்து மக்கள் யாருன்னா வந்து சண்டை போட்டாங்களா விஜய் வாழ்த்து சொல்லியா ஆகணும்னு? இங்க பிரச்சனை பண்றது வந்து இந்து மக்கள் கிடையாது. இந்துத்துவாவை ஆதரிக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் அவங்களோட சுய லாபத்திற்காக இந்த விமர்சனத்தை எடுத்து விஜய் மேல அவங்க தொடர்ந்து வைக்கிறாங்க. இங்க விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து நம்ம சொல்லணும் சொல்லலன்றதுலாம் 2வது பட்சம். இங்க தளபதி அவர்கள் வந்து வாழ்த்து சொன்னாருன்னா அதை வச்சுக்கிட்டு இவங்க என்ன மாதிரி ஒரு அரசியலை இவங்க முன்னெடுத்துன்னு போய் வைப்பாங்க. பாத்தீங்களா விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லிட்டாரு, இவர் வந்து பிஜேபிக்கான அரசியல் நிலைப்பாட்டை தான் எடுக்கிறாருன்னு இந்த பக்கம் திமுக பக்கம் இருக்கக்கூடிய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவங்க பேசுவாங்க. இப்போ வாழ்த்து சொல்லலைன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடியவர்கள் வந்து இவர் வந்து திமுகவோட அரசியல் நிலைப்பாட்டில் இருக்காருன்ற மாதிரிலாம் வந்து பல விஷயங்களை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எங்க தலைவர் வந்து எந்த மதத்துக்கும் எந்த மொழிக்கும் எதிரானவர் கிடையாது. நாங்க பல பேட்டிகள்ல பல விஷயங்களை நாங்க பதிவு பண்றது எல்லாமே ஒண்ணுதான். அவர் அனைவருக்குமான தலைவராக தான் நாங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். அவர் வீட்டு வாசப்படிலே விநாயகர் சிலை இருக்கும், வீட்டுக்குள்ள மாதா சிலை இருக்கும். அப்படி அவர் வந்து எம்மதமும் சம்மதமும் சொல்லக்கூடிய ஒரு தலைவன். நீங்க வந்து அவர் ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கி அவர் வந்து ஒரு இவங்க வாழ்த்து சொல்லியிருக்கோம்னு வச்சீங்களேன், விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லியிருந்தா இந்த இந்துத்துவா சங் பரிவார அமைப்புகள் இந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு என்னென்ன ஆட்டம் ஆடி இருப்பாங்க, எங்கள் தலைவர் மீது என்னென்ன சாயத்தை பூசியிருப்பாங்கன்றது நமக்கு தெரியும். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் என்ற பேர்ல வடக்குல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் வந்து இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவராக ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாருன்னா அதுல 1000 காரணங்கள் இருக்கலாம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி சொல்லலாம், இதுக்கு முன்னாடி போன வருஷம் இதுக்கு முந்தின வருஷம்லாம் அவர் வாழ்த்து சொல்லியிருக்காருன்னா அப்போ ஒரு தனிப்பட்ட முறையில அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, அவர் சொல்றாரு. இன்னைக்கு ஒரு தலைவரா அவர் வந்திருக்காருன்னா அவர் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு கொள்கை சார்ந்த நிலைப்பாடா கூட அது இருக்கலாம். இது என்னோட தனிப்பட்ட கருத்தா கூட வைக்கிறேன். இங்க எந்த இந்து மக்களும் வந்து தளபதிக்கு எதிராக பேசல, எனக்கு வாழ்த்து சொல்லிதான் ஆகணுன்ற மாதிரி எல்லாம் யாரும் ஒத்த கால நிக்கல. இங்க இருக்கிற பிஜேபி சங் பரிவார அமைப்புகள் இதை வச்சு அரசியல் பண்ணலாம்னு நினைச்சாங்க. இவர் வாழ்த்து சொல்லியிருந்தா அதை வச்சு அரசியல் பண்ணியிருக்க கூடும். அது இப்போ தவிடுபடியாயிருக்கு. அந்த வருத்தத்தின் காரணமா தான் இப்போ தொடர்ந்து வந்து இவங்க திமுகவோட பி டீம்னு இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க மாநாட்டில் தெரியும் யார் யாருக்கு பி டீமு, அவர் என்ன மாதிரி அரசியல பேச போறான்றதா. அந்த ஸ்பீச்சை கேட்டுட்டு இன்னும் இவங்களோட கதல் ரொம்ப ஹெவியா இருக்க போது நீங்க பொறுத்திருந்து பாருங்க. திடீர்னு பெரியார் திடலுக்கு வந்து நேரடி விசிட், நேராவே போறாரு. வழக்கமா நீங்க எப்பவுமே லெட்டர் பேட்ல தான் வரும் வாழ்த்து. இப்போ நேரா வந்து போறாரு, வாழ்த்து தெரிவிக்கிறாரு. அது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆகுது. ஏன் பெரியாருக்கு ஒரு தனித்துவம்?
இல்ல தனித்துவம் என்பது இங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க பெரியாரை டச் பண்ணாம அரசியல் பண்ண முடியாதுன்றதெல்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி கிடையாது. எங்கள் கொள்கை கோட்பாடு என்னன்றதெல்லாம் வந்து நாங்க பல முறை பல இடங்கள்ல நாங்க பதிவு பண்ணியிருக்கோம். அவர் மாணவர்களுக்கு வந்து விருது வழங்கின விழாலேயே வந்து அதை சொல்லியிருப்பாரு. நீங்க பெரியாரை படிங்க, அம்பேத்கரை படிங்க, காமராஜரை படிங்கன்றதெல்லாம் சொல்லியிருப்பாரு. எங்கள் கொள்கை ஆசானாக வந்து நாங்க பெரியார் அவர்களை பார்க்கிறோம். அவர் கடைபிடிச்ச, அவர் இந்த மக்களுக்காக போராடிய சில விஷயங்களை தான் நாங்க வந்து பெண் உரிமை, சம உரிமை, பெண் விடுதலை, சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி போன்ற கருத்துக்களை உள்வாங்கிட்டு எங்கள் கொள்கைக்கு அவர் வந்து வழிகாட்டியா இருப்பாருன்றதுக்காண்டி தான் நாங்க அவருக்கு மரியாதை செலுத்துறோம். அவரை வந்து எங்கள் கொள்கை ஆசானா நாங்க அதை ஏத்துக்கிட்டு இருக்கோன்றத பல இடங்களை பதிவு பண்ணியிருக்கோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பால் ஒருத்தன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, புரியுதுங்களா? இப்படி அவரோட கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கிட்டு தான் நாங்க அரசியலே பண்ண போறோன்றதெல்லாம் வந்து எங்களோட பல அறிக்கைகள்ல நாங்க சொல்லியிருக்கோம். இன்னைக்கு திடீர்னு வந்து நாங்க பெரியாரை வந்து புகழ்பாடியோ அவர் அரசியல் சுயலாபத்துக்காக அவர் பயன்படுத்தணுன்ற அவசியம் எங்க தளபதிக்கு கிடையாது. அன்றைக்கு அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு அங்க போய் ஒரு சிங்கத்தின் குகைக்குள்ள போய் ஆசீர்வாதம் வாங்குவது அது ஒரு தனி சிறப்பு என்பது மாதிரிலாம் வந்து அறிக்கைகள் கொடுத்துருந்தாங்க. அதனாலதான் போய் நேரடியாக ஒரு அரசியல் கட்சி தலைவராக முதல் முறை அவர் வெளியே வந்திருக்காரு. அதுவும் வந்து பெரியாரை போய் டச் பண்ணியிருக்காருன்னும் போது அது தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு தொண்டனாகிய எனக்கும் பெரும் மகிழ்ச்சி. ஏன்னா அவர் நினைத்த பெரியார் அவர்கள் போராடிய பல விஷயங்களை வந்து நம்ம ஒரு அரசியல் கட்சி துவங்குறோம், அதை நம்ம மக்கள்கிட்ட அவரோட கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும். இங்க பெண்களுக்கு சம உரிமை கிடைக்குதா, இங்கு அவங்களுக்கான எப்படி சொல்றது ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமூகமா இங்க இருக்கா, ஜாதி ஒழிப்பு இங்க முழுசா கடைபிடிக்கப்படுதா, இப்படி பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு பேசும் பொருளா இருக்கு. இன்னைக்கும் ஜாதி ஒழிஞ்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இங்க பெண்களுக்கான சம உரிமை பல கட்சிகள்ல கொடுக்குறாங்களான்றது கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி. எங்கள் கட்சியிலே வந்து பெண்களுக்கான சம உரிமைகள் நாங்க கொடுக்குறோம். பெரியாரோட கொள்கை கோட்பாடுகளை எங்கள் கட்சியில வந்து அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களோட கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளரே வந்து ஒரு பெண். இன்னைக்கு வந்து உறுப்பினர் சேர்க்கைகளுக்காக வந்து ஒரு குழு அமைச்சு அதுக்கு ஒரு தலைவராக வந்து 2 பெண்களை நாங்க அமைக்கிறோம். அதே மாதிரி வந்து இப்போ மாநாட்டுக்கு வந்து பெண்கள் எல்லாம் அழைச்சிட்டு வர்றதுக்கும் அவங்களுக்கு எல்லாம் பண்றதுக்கு வந்து ஒரு பெண் நிர்வாகிகளை தான் நாங்க போடுறோம் போது ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பது பெரியாரின் கனவு. அந்த கனவை வந்து எங்கள் தளபதி அவர்கள் வந்து எப்படி சொல்றது சொல்லால் மட்டும் இல்லாம செயலால் அதை நடத்தி காட்டுறாருன்றது தான் எங்களுக்கான தனித்துவம், சிறப்பு. அதை நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் வழிகாட்டியாக அண்ணாவின் கொள்கை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அண்ணாவின் கொள்கையும் சரி, அதே நேரத்தில் வந்து பெரியார் அவர்கள் வந்து இந்த சமத்துவத்திற்காகவும் அந்த ஜாதி ஒழிப்புக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் போராடிய சில விஷயங்களாக இருக்கட்டும், அந்த கருத்துக்கள் இருக்கட்டும், அதே மாதிரி வந்து அம்பேத்கருடைய இந்த தீண்டாமை, ஜாதி ஒழிப்பு, இப்படி பெரியாரோட நல்ல அம்பேத்கருடைய பல கருத்துக்களை உள்வாங்கி தான் நாங்க அரசியல் செய்ய போகிறோம். இதுதான் எங்கள் கொள்கைன்றதெல்லாம் வந்து பல விஷயங்களை வந்து நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம். நீங்க தான் வந்து கொள்கை என்ன கோட்பாடுன்றதெல்லாம் எங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் கொள்கை என்ன கோட்பாடுன்னா அரசியல் நிலைப்பாடு என்னன்றதெல்லாம் வந்து பல விஷயங்கள் பல நேரங்கள்ல வந்து தளபதி அவர்கள் அதை வெளிப்படுத்தியிருக்காரு. அது உங்களுக்கு புரியல. இப்போ அவர் பெரியார் தியேட்டருக்கு போறதுனால அது ஒரு பேசு பொருளா மாறுது. எங்களுக்கு வந்து பெரியார் தியேட்டருக்கு போனது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு ரசிகனாகவும் தொண்டனாகவும் அதை நான் ரொம்ப மகிழ்ச்சியா பாக்குறேன். இங்க வந்து சாமி கும்புறவனு இருக்கிறான், பெரியார் தியேட்டருக்கு போறவனு இருக்கிறான். நீங்க தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த மட்டில் நீங்க பெரியாரை ஒதுக்கிட்டு அவரை டச் பண்ணாம இங்க அரசியல் செய்ய முடியாது என்பது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். எங்கள் தலைவர் போனது ஒரு ரசிகனா எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஒரு மூத்த பத்திரிகையாளர் வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. பெரியார் திடலுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரோட லெட்டர் பேட்ல குங்குமம் வச்ச விஜயும், அதுக்கப்புறம் வந்து குங்குமம் இல்லாத விஜயும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. அதை வந்து எப்படி பாக்குறீங்க? சொன்னவர் யாருன்றது உங்களுக்கு தெரியும்ல. அவருக்கு என்னன்னா எதடா ஒன்று ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி கான்ட்ரவர்சியா மாத்தலாமா, இது எதுவுமே கிடைக்காம இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொட்டு இருக்கு பொட்டு இல்ல, மச்சம் இருந்தா ஒரு கேரக்டர் மச்சம் எடுத்துட்டா ஒரு கேரக்டர் மாதிரி அவர் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து பல இடங்களுக்கு போறாரு, பல கோயில்களுக்கு போறாரு. அவர் இறை நம்பிக்கை உள்ளவர் தான். தளபதி அவர்கள் வந்து இறை நம்பிக்கை உள்ளவர். அவர் சாய்பாபா கோயிலுக்கும் போறாரு, மசூதிக்கும் போறாரு, தேவாலயத்துக்கும் போறாரு. அவங்க அம்மாவுக்கு சாய்பாபா கோயிலே கட்டி கொடுத்துருக்காருன்னும் போது அவருக்கு இறை நம்பிக்கை இருக்கு. இவர் பொட்டு வச்சா ஒண்ணு, பொட்டு வைக்கலன்னா ஒண்ணு. இது ஒரு அரசியல் கட்சியாக வந்தது பிறகு நம் அனைத்து மக்களோட ஆதரவும் நமக்கு வேணும். எந்த ஒரு மதத்தையும் தூக்கி பிடித்தோ ஒரு மதத்தை இறக்கியோ பேசுறதுக்கு இங்க எந்த வாய்ப்புமே கிடையாது. ஏன்னா நாங்க பிறப்பால் அனைவரும் சமம்னு சொல்றோம். பிறந்த இடம், ஜாதி இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்றோம். புரியுதுங்களா? பாலினம் இதெல்லாம் இல்லாம சமத்துவமா எல்லாருமே சகோதரத்துவமா இருக்கணும்ன்ற ஒரு கொள்கை கோட்பாட வரக்கூடியவர் தான் எங்க தளபதி என்றதுனால இந்த பொட்டு இருக்கு பொட்டில் என்றதெல்லாம் வந்து குழந்தைத்தனமான ஒரு வாதம். இதெல்லாம் அதாவது விமர்சனம் செய்வதற்கு எதுவுமே கிடைக்காம
இந்த ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பேசுறது இதெல்லாம் பொதுவானவராக தான் நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்றோம் அவரை. எங்க தலைவரை வந்து அவர் வந்து அனைவருக்குமான ஒரு தலைவராக தான் நாங்கள் கொண்டு போய் சேர்க்கிறோம். இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கோடி மக்கள் வந்து அவர் வந்து அவங்க வீட்டு பிள்ளையா தான் பாக்குறாங்க. இந்த மதத்தை சார்ந்தவராகவோ இந்த இந்த மொழி பேசக்கூடியவரெல்லாம் அவரை பாக்குறது இல்லை. எங்களுக்கு விஜய் விஜய் தான். நாங்க அவர் வந்தா ஓட்டு போடுவோன்ற மனநிலையில தான் இருக்காங்களே தவிர இதை எதையாச்சும் ஒன்று சொல்லி அவரோட புகழுக்கு களங்கம் விளைவிக்கணும், அவரோட அரசியல் நகர்வுகளை நம்ம எப்படி சொல்றது அது மழுங்கடிக்க வைக்கிறதுக்காக செய்யப்படக்கூடிய சதி வேலைகள் இதெல்லாம் வந்து மக்கள்லாம் இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. முக்கியமா தளபதி என்ன பேச போகிறார், விஜய் என்ன சொல்ல போறாருன்றதான் கேட்கறாங்களே தவிர அவர் பொட்டு வச்சிருக்காரா இல்லையா, கருப்பு சொக்கா போட்டிருக்காரா, ஆரஞ்சு சொக்கா போட்டிருக்காரான்றதெல்லாம் வந்து இங்க பேசு பொருளா மாறாது. இந்த விவாதத்தெல்லாம் எடுத்துட்டு போய் நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போனீங்கன்னா அவங்க சிரிச்சிருவாங்க, முட்டாளாதான் பார்ப்பாங்களே தவிர உங்களுக்கு அது ஒரு எப்படி சொல்றது ஒரு வெட்டு பேச்சு. அது இந்த பொட்டு வச்சிருக்கிறது வைக்காதது எல்லாமே அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை.